ஓகே, நான் கரூர் டிஎன்டி கார் ஷோரூமில் இருக்கேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து செகண்ட் பார்ட். அதில் ஒரு 15 கார் கிட்ட போட்டிருப்போம். இந்த வீடியோவில் ஒரு 15 கார் பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் லோன்லேயும் கிடைக்கக்கூடிய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு 30,000லேருந்து 50,000 ரூபா இருந்துச்சுனாலே போதும். அந்த மாதிரியான கார்களுடைய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ வாங்க ரெண்டாவது பார்ட் பார்க்குறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி போகும்போது ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். வாங்க இந்த ரெண்டாவது பார்ட்டில் என்னென்ன கார்களுடைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஒன்றுகிட்ட கேட்டுருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு ஒரு 15-20 வண்டிக்கு பக்கம் பார்த்துருப்போம். இப்போ அடுத்து செகண்ட் பார்ட் போடுறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் என்னென்ன வண்டி அப்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 சீட்டர்ஸ் வந்து ஒரு 3-4 வண்டி இருக்குது. பாருங்கள், எல்லாமே பட்ஜெட்குள்ளே தான் இருக்குது. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க பார்த்துடலாம். ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாடா செஸ்ட்டு XMS டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கண்ணா. சிங்கிள் ஓனர் 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. பெட்ரோல் காரு. பெட்ரோல்? ஆமாம். வண்டி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சிஎன்ஜியானே? இல்லைண்ணா, பியூர் பெட்ரோல். சிஎன்ஜி இல்லை. சிஎன்ஜி வண்டி போட்டிருந்தீங்களா? அது டாடா போல்ட் ஒன்று போட்டிருந்தோம். அது பயங்கர என்கொயரி. அது வண்டி கொடுத்தாச்சு. இது 2015 மாடல், 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் தானே ஹைலைட். வெறும் 41,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 41? ஆமாம். டாப் எண்ட்னால வண்டி ஃபியூச்சர் சூப்பராக இருக்கும். 2 ஏர் பேக் வந்துடும். ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. 4 டோர்ஸ் பவர் விண்டோஸ் வந்துடும். சீட் கவர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்கண்ணா. அலாய் வீல்ஸ் வந்துடும். ஆனால் டாடா கார் வெளியில் பார்க்குறது உள்ள ஃபீச்சர் சூப்பராக இருக்குங்கண்ணா. இன்னைக்கு வந்துட்டு இதே ஆப்ஷன் 2015 ஷிஃப்ட்டோ டிசைரோ ஜெட்டக்ஸோ எடுத்தீங்க. ஷிஃப்ட் எடுத்தீங்கனாலே 4.5 லட்ச ரூபாய்க்கு வண்டி கிடையாது. அப்போனா இது எவ்வளோ சொல்கிறீங்க? இது ஒரு சொல்லக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3,48,000 ஃபைனலாக கொடுத்துடலாங்கண்ணா. 15 2 ஓனர்ஷிப் கண்டிஷன், வெறும் 40,000 தான் ஓடி இருக்குங்கண்ணா. ஓகேங்க. வண்டியோட குவாலிட்டி பாருங்க. 40,000 கிலோமீட்டர்ல 2 ஓனர் ஆயிடுச்சு. ரிவோட்ரான் நல்லா இருக்குங்க. வண்டி பாடி லைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. ஒரு அதாவது செடானில் ஒரு பட்ஜெட்குள்ளே எடுக்கிறாங்க அப்படின்னா வண்டி குவாலிட்டியான வண்டினா செஸ்ட் எடுக்கலாம். 3,45 ஃபைனலாக கொடுத்துடலாம். ஆனால் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு லோன் ஆப்ஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால பண்ணி தர முடியும். ப்ரொஃபைல் நல்லா இருக்கு. ஃபுல் லோன் பண்ண முடியாது. டாடா பொறுத்தவரைக்கும் ஒரு 80% ஆடியன்ஸுக்கு நான் கேட்குறேன். யாருக்காச்சும் இல்லை, அதான் ஃபுல் லோன் பண்ண முடியாது. ஒரு 80% ஃபண்டிங் நம்மளால பண்ணி தரோம். வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்பவும் சொல்றது அதான், ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணா தான் வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும். செக் பண்ணிட்டு வண்டி நல்லா இருக்குன்னா சொல்லுங்க, வண்டி எடுத்துறேன். நல்ல பிரைஸ்க்கு எடுத்துறேன். ஓகேங்க, வாங்க அடுத்து என்ன கார் பார்க்கலாம். அடுத்து ஆனா இந்த கார் ஏன்னா இப்படி உள்ள போட்டு மறைச்சு வச்சுட்டு தங்கத்தங்க பாருங்க, சிங்க நிக்கிற மாதிரியே இருக்குன்னு. அடுத்து கலர் செம கலர், கிரே கலர் சூப்பரா இருக்கும். 2017 மாடல் ரெனால்ட் டஸ்டர் RX ஜெட்டுங்கண்ணா. டாப் அண்ட் வேரியன்ட், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. டயர்ஸ் எல்லாமே ஒரு 90% புது டயர் கிட்டத்தட்ட. பாடியிலுமே பாருங்க, எந்த மேஜர் டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. வண்டி அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்கண்ணா. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இதுலயுமே எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட் கிளாஸ் கூட மாறல. அந்த அளவுக்கு பக்கா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்கண்ணா. சீட் கவர்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். 2 ஏர் பேக் வந்துடும். ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ்லாம் வந்துடும். ஒரு எஸ்யூவியில் சூப்பரான வண்டிங்கண்ணா. மைலேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா 85 PS. இது டீசல் காரு. மைலேஜ் பொறுத்த மட்டும் ஒரு சிட்டிக்கு ஒரு 18 கிடைக்கும். லாங்க்கு 20-21 வரைக்கும் தாராளமாக கிடைக்குங்கண்ணா. அப்போ ஹைவேலாம் யோசிக்காம போகலாம். 20 குடிச்சா 20 தாராளமாக கிடைக்கும் உங்களுக்கு மைலேஜ். உங்களுக்கு 1000 ரூபீஸ் இருந்துச்சுனாலே ஒரு நல்ல லாங் ட்ராவல் கண்டிப்பாக 200 கிலோமீட்டர் ஈஸியாக கவர் பண்ணலாம். அந்த அளவுக்கு கலர் தான். அந்த கலர் கிரே கலர். சிங்கிள் ஓனர்னா 1,30,000 கிலோமீட்டர் இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ், லாஸ்ட் சர்வீஸ் வரைக்குமே ஷோரூம் சர்வீஸ்ல தான் பண்ணியிருக்காங்க. வண்டி மெயின்டெனன்ஸ் வைஸ் பக்காவா இருக்கு. இந்த வண்டிக்கு இந்த சூப்பரான ரெனால்ட் டஸ்டர் டீசல் 85 PSக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு 7 லட்சம் ஒரு ஃபேஸ்புக்கை எடுத்து கஸ்டமரே சர்ச் பண்ணிட்டோம்னா 7 லட்ச ரூபா 7.5 லட்ச ரூபாய்க்கு வண்டி கிடையாது. 6,65,000 தான் ப்ரைஸ் கேட்குறோம். ஃபிக்ஸ்டு கிடையாது. அதுலேருந்து குறைச்சி கொடுக்க முடியும். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 60,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. டயர்ஸ் பிராண்ட் நியூவாக போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. எடுத்திங்கன்னா எந்த ஒர்க்கும் கிடையாது. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வண்டி அந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீடியோவில் எப்படி நீங்கள் காட்டிங்கன்னா அப்படியே தான் வண்டி இருக்கும். கிலோமீட்டர் என்ன சொல்கிறேன்னா அதான் ஒரிஜினல் கிலோமீட்டராக இருக்கும். எதுவும் சேஞ்சஸ் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதான் சொல்கிறேன். எல்லாத்துலேயுமே நான் வீடியோவில் ஒவ்வொரு வண்டிக்குமே நான் திரும்ப திரும்ப கேட்குற விஷயம் ஒன்று தாங்கண்ணா. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நேரில் வந்து ஷோரூமை விசிட் பண்ணால் தான் வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். ப்ரைஸிங்கும் அப்போ தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஹுண்டாயில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செடானில் ஒரு பட்ஜெட்குள்ளே ஒரு கப்பலில் போகிற ஃபீலே கிடைக்கும் இந்த வண்டியில் மட்டும். வண்டி அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆமாம். ஹுண்டாய் வெர்னா 2016 மாடல் SXனா 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. பெட்ரோல் காரு. பெட்ரோல் 1.6 லிட்டர் வரும் இன்ஜின்.
1600 சிசி, பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இதுவும் அதே மாதிரினா வண்டி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு காது வச்சு கேட்டால் மட்டும்தான் தெரியும். தெரியும். அப்புறம் இன்ஜினோட சவுண்ட் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஓ ஓட்டுறதுக்குமே கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்கண்ணா. ஆனால் பெட்ரோல் 16 மாடல் எஸ்எக்ஸ்னா 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி ரொம்ப க்ளீனாக இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸ் கூட மாறலாம், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மேஜர் எதுவுமே கிடையாது. அந்த லெஃப்ட் சைட் பேக் டோர் கிட்ட மட்டும் ஒரு சின்னதாக ஒரு டென்ட் இருக்கும். வீடியோவில் கூட காட்டுங்க இந்த இடத்துல சின்னதாக கிளாஸ் கிட்ட ஒரு டென்ட் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பாடியில் எங்கேயுமே ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இருக்காது. ரொம்ப க்ளீனாக இருக்குது. டயர்ஸ்மே ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவுமே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா 5.25 லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டியே கிடையாதுண்ணா. டாப் அண்ட் காரு. ஏன்னா ஒரு ஒரு கம்ஃபர்ட் வைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெறுனா எடுத்து ஓட்டினவங்க திரும்ப வெறுனா தான் எடுப்பாங்க, அந்த அளவுக்கு ஃபீல் கொடுக்கும் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5,25,000 ஃபைனலாக கேட்குறோங்கண்ணா. லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் இன்னைக்கு ஒரு i20 போனீங்க அப்படின்னா 16 டாப் அண்ட் மாடல் போனீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டி கிடையாதுன்னா, நம்ம அதே 1200 சிசி 1600 சிசி இருக்க வண்டி நம்ம 5 லட்ச ரூபாய்க்கு தரோம். இதுதான் ப்ரைஸ் கம்பேரிசன் வச்சுக்கோங்களேன். ஓகே. ஒரு i20 வந்து 5 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு வேற என்ன எடுக்கலாம், அந்த அளவுக்கு வண்டி கம்ஃபர்ட்டாக இருக்கும். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஆல் ஓவர் தமிழ்னா நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். 50,000 இருந்தால் போதும். வண்டி மிஸ் பண்ண வேண்டாம். வண்டி அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஜின் கண்டிஷனாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குது. ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள், வண்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு Hyundai i10 1.1 லிட்டர் இன்ஜின் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்கண்ணா. சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியில் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் இருக்குது, எல்பிஜி இருக்குது. கம்பெனி எல்பிஜியோட ஒரு டைப்புங்கண்ணா. பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டுமே வந்துடுது. சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. இதுவுமே பாடி லைன் பாருங்கள், ஃப்ரண்ட் கிளாஸ் கூட ரீப்ளேஸ் ஆகலை, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. ஃப்ரண்ட் கிளாஸ் கூட மாறலாம், அந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. சீட் கவர்ஸு இன்டீரியர்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபுல் மேட் கட் மேட்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சோனி மியூசிக் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கண்ணா. சென்ட்ரலாக வந்துடுது. வண்டி ரொம்ப க்ளீனாக இருக்குண்ணா. ஒரு ஃபேமிலிக்கு தேடிட்டு இருக்காங்க, ஒரு மைலேஜ் பர்ஸ்பெக்டிவும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் வேணும் அப்படின்னா இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணலாம். டயர்ஸுமே ஒரு 80% கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இந்த வண்டிக்கு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு இருக்குது. 2012 மாடல் i10க்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,85,000 கேட்குறோங்கண்ணா. ஒரு 285 85 ரூபா கேட்குறோம். பாருங்க வண்டி சூப்பராக கிடைக்கும். ஏன்னா எல்பிஜி மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிடைக்குங்கண்ணா. ஏன்னா எல்பிஜி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபா தான் சொல்கிறேன். 60 ரூபா 65 ரூபா தான் வருது. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு நம்ம 2 லிட்டர் எல்பிஜி அடிச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா கிலோமீட்டர் பெட்டரா இருக்கும். அப்படி பண்ணும்போது பெட்ரோல் ரேஞ்சுக்கு 30 கிட்ட ஓடியா கிட்டத்தட்ட வந்துரும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மைலேஜ் நல்லா இருக்கும். ப்ளஸ் லாங் ஓடிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பெட்ரோல் அடிக்கிறது கேஸ் அடிச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரைஸிங் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கீங்க. ரீசனபிளாக தான் சொல்லியிருக்கேன். பாருங்க வண்டி நல்லா இருக்குண்ணா. சூப்பர். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியாதுங்கண்ணா. லோக்கல் ஃபினான்ஸ் வேணா அரேஞ்ச், கரூர் கஸ்டமராக இருந்தால் லோக்கல் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். அது தவிர வெளியூர் கஸ்டமராக இருந்ததுன்னா ரெடி கேஷ் ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் ஒரு மேனுவலில் ஒரு i10 பார்த்தோம். அடுத்து அப்படியே பாருங்க 2011 மாடல் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது ஒரு ஆட்டோமேட்டிக் காருங்கண்ணா. ஆட்டோமேட்டிக்கில் ஒரு 2.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வண்டி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணலாம். i10 அதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், சின்ன வண்டியாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. சில்வர் கலரு வண்டி. பாடி எக்ஸ்டீரியர் காட்டிடுங்க, வண்டி நீட்டாக இருக்கும். கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். சென்ட்ரல் லாக் எக்ஸ்ட்ரா வந்துடுதுன்னா. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. சீட் கவர்ஸ்லாம் கம்பெனி ஒரிஜினல் ஃபிட்டிங்லேயே அப்படியே தான் இருக்குது. ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறவங்க, ஒரு லேடிஸ் டிரைவ் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணலாம். வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,85,000 கேட்குறோங்கண்ணா. ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். ஏன்னா இன்றைக்கி மேனுவலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.25 லட்ச ரூபா 2.80 வந்துட்டு வண்டி சேல் ஆகிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக் 2.85 கேட்குறோம். அந்த ப்ரைஸுமே ஃபிக்ஸ்டு கிடையாது, அதுலேருந்து குறைச்சி கொடுக்க முடியுங்கண்ணா. ஓகே. நேரில் வந்து ஷோரூம் வந்து நேரில் விசிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் தேடிட்டு இருக்கவங்க வந்து வண்டி பாருங்கள், வண்டி ரொம்ப பிடிக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து ஒரு ஆமாண்ணா, அடுத்துமே ஒரு i10 ஒரு பட்ஜெட்குள்ளே பார்க்குறாங்க, ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட்குள்ளே பார்க்குறாங்கன்னா இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணலாம். 2 லட்சத்துக்குள்ளேயா? ஆமாம். ஓகேண்ணே. 2009 மாடல் Hyundai i10. இதுவும் 1.2 லிட்டருங்கண்ணா. கப்பா இன்ஜின் வரும். 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. 1,07,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி கிளச் பிளேட் மாற்றிட்டாங்க. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டோட இன்சூரன்ஸ் கரண்ட் 1 இயர் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்கண்ணா. வண்டி டயர்ஸ்னாலுமே ஒரு 80% இருக்குது. இன்டீரியர்லாம் பாருங்கள், 2009 மாடல் பாடி மாதிரியே இருக்காது. உள்ள இன்டீரியர் டோர் கார்னர்லாம் பாருங்களேன், ஒரு சின்ன ரஸ்ட் கூட இருக்காது. ஆமாம். செகண்ட் ஓனர் கரூர் தான். ஒரு 5 இயர்ஸாக கரூரில் ஓடிட்டு இருந்த வண்டி தான் வண்டி. அதனால மெயின்டெனன்ஸ் வைஸ் வண்டி சூப்பராக இருக்கும்.
சோனி மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஏசி ஒர்க்கிங்னா இன்னைக்கு 2009 பாதி வண்டியில் ஏசி ஒர்க் ஆகாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இது எல்லாமே பக்கா ரன்னிங் கண்டிஷனில் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்க வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,90,000 கேட்குறோம். ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது, அதில் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டோட 2 ஓனர்ஷிப் கண்டிஷனு. இதுலேயுமே பாருங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸ் கூட மாறல. 2009 எடுத்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் டச்சப் கூட கிடையாது. ஓகே. பெயிண்டிங் முதற்கொண்டு மேக்ஸிமம் 90% வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்பெனி ஒரிஜினல் பெயிண்டிங்லேயே தான் இருக்க வண்டி. இது நம்ம போன டைம் போட்டோமா? இல்லை, இப்போ தான் போடுறோம், ஃப்ரெஷ் வண்டி தான். ஆனா போன டைம் இதே மாதிரி ஒரு ரெட். ஆமாம், அது ரெட் வந்து ஆட்டோமேட்டிக் போட்டிருந்தோம். ஆட்டோமேட்டிக் போட்டிருந்தோம். அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இது மேனுவல் தான். அது 2008 போட்டிருந்தோம். 190னா ஏதாச்சும் அனுசரிச்சு கொடுங்க எங்களுடைய சப்ஸ்கிரைபர். லோ ஆனால் வரட்டும், பட்ஜெட் லோ பட்ஜெட்டில் அதாவது தெளிவான வண்டிங்கண்ணா. இன்ஜின் சைடு வந்து எந்த ஒர்க்கும் கிடையாது. கிளச் பிளேட் மாற்றிட்டாங்க. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸ்னால ஒரு 80% இருக்குது. ஆமா. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது. வண்டின்னு பார்க்குறோம். அடுத்து 2019 மாடல்னா மாருதி ஷிஃப்ட்டு. எல்லா பக்கமே ஷிஃப்ட்டுக்கு எப்பவுமே டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஆமா. அந்த வகையில் 2019 மாடல் ஷிஃப்ட் VXI ஆப்ஷனலில் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்கண்ணா. ஆட்டோமேட்டிக். இது லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம் வண்டி. ஆமா, இது ஏன் நல்ல தெளிவான வண்டி தானே. லாஸ்ட் டைம் கஸ்டமர் என்ன சப்ஸ்கிரைபருக்கு என்ன பண்ணுது எதுனா இல்லை, லாஸ்ட் டைம் 2 கஸ்டமர் பார்த்தாங்க. லோன் எலிஜிபிலிட்டி ஆகலைன்னா சரி, அதனால திரும்ப இந்த மாதிரி கொஞ்சம் மிடில் பட்ஜெட், அதாவது 5 லட்ச ரூபா பட்ஜெட் 6 லட்ச ரூபா பட்ஜெட்ல இதான் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். அவங்கள்ட்ட ஒரு 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வச்சிருப்பாங்க. சரி, நம்ம அதான் அவங்களுக்கு இன்கம் மந்த்லி இன்கம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். சரி, ஒரு கார் டியூ அமௌண்ட் எல்லாமே செக் பண்ணும்போது அதுல கொஞ்சம் இதாயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமர் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி வரும்போது வண்டி நல்ல வண்டி அவங்களுக்கு எடுக்க முடியும், ஏதோ ஒரு ரீசன்னால எடுக்க முடியாம ஆயிடுதுன்னா. ஆனால் வண்டி சூப்பரான வண்டி. வெறும் 51,000 கிலோமீட்டர் தான் ஓடி. டயர்ஸுமே ஒரு 80 to 90% கண்டிஷன். செகண்ட் செட் டயர் போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் காரு 5,3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கீழே வண்டி கிடையாதுன்னா. நம்ம லாஸ்ட் டைமே ப்ரைஸ் போடணும் 5,35,000 கேட்குறோம். அதுலேருந்து நெகோஷியபிள் பண்ணி தரலாம். வண்டி பாருங்க, வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். ஃபுல் பாடி குரோம் கிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. கலருமே ரொம்ப சூப்பரான கலர் தான். ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க. லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதுங்கண்ணா. பேலன்ஸ் லோன் ஆப்ஷன் பண்ணி தரலாம். 5 லட்ச ரூபா லோன் ஆப்ஷன் நம்மளால வாங்கி தர முடியும். வாங்கண்ணா. அடுத்து இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே பார்த்துடலாங்கண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா 2013 மாடல் ஃபோர்ட் ஃபியஸ்டாங்கண்ணா. இதுவுமே ஒரு சூப்பரான வண்டிங்கண்ணா. 2013 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. ஃபோர்ட் ஃபியஸ்டா டைட்டானியம் வேரியண்ட்டுங்கண்ணா. டாப் எண்ட் வேரியண்ட்டு, டீசல் காரு. இதுவுமே மைலேஜ் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22-23 சாலிடாக கிடைக்குங்கண்ணா. டீசல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. 4 டயர்ஸ் 80% கண்டிஷனில் இருக்குண்ணா. அலாய் வீல்ஸ் வந்துடும், 2 ஏர் பேக் வந்துடும். சீட் கவர்ஸ்லாம் ஒரிஜினாலிட்டி அப்படியே தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குங்கண்ணா. ஃபோர்டு ஃபியஸ்டா வந்து நல்ல கார் கிடைக்கிறது தான் கஷ்டம். இப்போ பாருங்க, ஃபோர்ட் ஃபியஸ்டாலலாம் இல்லைண்ணா, நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த டோர் கார்னரு ஹிஞ்சஸ் எல்லாத்துலேயுமே ரஸ்ட் இருக்கும். இந்த வண்டியில் அந்த ரஸ்டிங்லாம் எதுவுமே இருக்காது. ப்ளஸ் லோக்கல் நம்பர் தான், திண்டுக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டி நீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டும் மேஜர் எதுவுமே கிடையாது. 2013 மாடல். பாடி லைன் குவாலிட்டி பாருங்க, நீட்டாக இருக்கு. சரி, என்ன பிரைஸ் இல்லைங்கண்ணா? இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கம்பேர் பண்ணி நீங்கள் வேற வண்டி எது பார்த்தீங்கன்னாலும் சரிங்கண்ணா. ஷிஃப்ட் இன்னைக்கு 2010-11 டீசல் லோக்கல் நம்பராக இருந்தால் 3 ரூபா 3,400 ரூபா கேட்குறாங்க. அதே ரேட் தான் கேட்குறோம். 3,25,000 கேட்குறோம். 2013 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க ஃபோர்ட் ஃபியஸ்டாக்கு 3,25,000 கேட்குறோம். பெரிய வித்தியாசம் பண்ண முடியாது. நேரில் வந்து வண்டி பாருங்கள், வண்டி 100% பிடிக்கும். அதுலேருந்து எவ்வளோ அனுசரித்து பண்ணித்தர முடியுமோ கஸ்டமர்கிட்ட பேசி பண்ணித்தரோங்கண்ணா. டாப் மாடலு அது ஓகே தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் இந்த மாதிரியான வண்டிகளுக்கெல்லாம் சப்ஸ்கிரைபருக்கு சொல்கிறது என்னென்னா, இருக்கிறதுல ரொம்ப லக்ஸரி சூப்பரான கார். கண்டிப்பாக நீங்கள் நல்ல காரை பார்த்து எடுக்க முடியும். ஏன்னா ஃபோர்ட் ஃபியஸ்டால நீங்கள் வந்து இந்த சைட் மிரர் கிட்ட ரஸ்ட் ஆகாத வண்டியே இருக்காது. ஆமாம், கம்பல்சரி. ஏன்னா வாட்டர் லைன் நிற்கிற இடம் ஃபுல்லாகவே ரஸ்டிங் வரும். இந்த நீட்டாக மெயின்டைன் பண்ணனால வண்டியில் ரஸ்டிங் எங்கேயுமே கிடையாது. வண்டி தெளிவாக இருக்குது. மைலேஜ் பர்ஸ்பெக்டிவும் பார்த்தீங்க அப்படின்னா 22-23 தாராளமாக கிடைக்கும். ஒரு மைலேஜ்க்காக பார்க்குறாங்க, ஃபேமிலி யூஸ்க்கு பார்க்குறாங்க, பட்ஜெட் ஒரு 3 ரூபா பட்ஜெட்டில் பார்க்குறாங்கன்னா தெளிவான வண்டி. நீங்கள் சொன்ன அந்த பட்ஜெட்லேருந்து ரவுண்டை கீழே வருமா இல்லை ரவுண்டுக்கு மேலே தானா? கேட்குற ப்ரைஸ் சொல்லிட்டேன். வரட்டும், நான் நேரில் வரட்டும். எல்லாமே அப்படி தான் வச்சுக்கோங்களேன். நேரில் வந்து சிட்டிங் பண்ணாலும் பேசி எடுத்துடலாம். சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஹிண்ட் கொடுத்து விடணுமா இல்லையா? அதுக்கு இல்லைண்ணா, மேஜர் பாடி லைனுமே டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. ஒயிட் கலர் நல்லா இருக்குது. வண்டி வெளியே எடுத்து ஓட்டினாலுமே நல்லா ராயலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 7 சீட்டுனா இதுவுமே 2 பர்பஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே ஈக்கோ போட்டால் வீடியோவில் எப்போவுமே ஈக்கோ இருக்கும். இது 2020 மாடல் 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. ஈக்கோ ஃபேன்சி நம்பரு 46 78 46 46. வண்டி பாடி லைன் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி மட்டும் ஒரு டென்ட் இருக்குங்கண்ணா. இந்த இடத்துல அது ஒரிஜினாலிட்டி அப்படியே தான் இருக்குது. ரீபெயிண்டிங் சைடுல ஏதோ கட்டையில. ஆமாம், ரீபெயிண்டிங்கில் எதுவுமே ஆகலை.
7 சீட்டர் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏசி உண்டு. ம் நைட்டு கனவுல நான் ஈகோ தான் வந்து வாங்கி ஓட்டுன மாதிரி கண்டனே. ஓகே ஓகே. ஆமாம், என்ன ரேட்டு கேட்குறீங்க? ஆனால் 2020 மாடல் 2 ஓனர்னா இந்த வண்டிக்கு 4 லட்ச ரூபா. கஸ்டமர் ஆர்சி ஓனர் வண்டி. 4,60,000 கேட்குறாங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு இல்லை. வாங்க 22 இல்லை 20ங்கண்ணா. 20. 4,60,000. 4,60,000 விலை சொல்கிறாங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு இல்லை. நேரில் வாங்க, மேக்ஸிமம் எவ்வளோ நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி தரலாம். மார்க்கெட் ரேட்டு தான் கேட்குறீங்க. காரோட குவாலிட்டி நல்லா இருக்கு. டயர்ஸ்னாலுமே நல்லா இருக்குங்கண்ணா. பாடி லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு குறை அந்த அந்த பின்னாடி இருக்க டென்ட், மொபைல் மார்க்கெட் மேலே இருக்க டென்ட் மட்டும் ஃபேன்சியாக நம்பர் வண்டி நல்லா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7 சீட். நம்ம இந்த வண்டி லாஸ்ட் டைம் வீடியோவில் போட்டிருந்தோம். ரெஸ்பான்ஸ்லாம் பயங்கர ரெஸ்பான்ஸ். ஏன்னா லோன் கிடைக்கல. லோன் 2013ன்றனால லோன் ஆப்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லோன் கிடைக்காதனால மட்டும்தான் வண்டி நிற்கிது. டயர்ஸ் பாருங்க, ஃப்ரண்ட் 2 டயர் புது டயர் நான் போட்டு கொண்டு வந்து அப்படியே நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. 2013 மாடல் மகேந்திரா ஜைலோ E8 டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கண்ணா. 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. ப்ளஸ்ஸே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1,03,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஒரிஜினல் சர்வீஸ், ஒரிஜினல் கிலோமீட்டருங்கண்ணா. ஆனால் நான் நினைச்சேன் இந்த சைட்லலாம் நம்ம ஓடிடும் அப்படின்னு நினைச்சேன். இல்லைண்ணா, என்கொயரிலாம் ஃபுல் லோன்னால மட்டும்தான். ஆனால் இந்த கார் பெரிய கார் எடுத்து இதுவுமே பாருங்க, நீங்கள் ஜைலோ வந்துட்டு ஒரு 2-3 வண்டி பார்த்துட்டு ஒரு கஸ்டமராக இருந்தால் பாருங்க. இந்த ஹிஞ்சஸ்ஸு, டோர் ஹிஞ்சஸ்ஸு, போல்ட்லாம் பாருங்க. என்ன ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பாதி வண்டியில் பார்த்தீங்கன்னா ரஸ்டிங்கே ஏறிடும். ஆமாம், இதெல்லாம் பாருங்க அப்படியே அந்த ஒரிஜினல் பெயிண்ட்ல அப்படியே இருக்கு. பாடி லைனே ஒரிஜினல் பெயிண்ட்ல அப்படியே சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச தண்ணி படாத வண்டி நினைக்கிறேன். அந்த அளவுக்கு செம்ம தெளிவா இருக்குன்னு சொல்லுங்க. இதுலயே தெரிஞ்சிடும் இதெல்லாம் வெளுத்து போயிடும் வெயில்ல கிடக்குறனால. எத்தனை மாடல் சொன்னீங்க? 13 மாடல். 13 அந்த இதெல்லாம் கண்டிப்பா ஓட்டை ஆயிடும். அந்த இடம்லாம் சொன்ன மாதிரி டேஷ்போர்ட்லாம் வெளுத்துரும். டேஷ்போர்ட்லாம் பாருங்க ஓரளவு எல்லாமே அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே புதுசா. அதே மாதிரி கைப்பிடி எல்லாம் அப்படியே கருப்பு ஆயிரும். சீட் கவர்ஸ் புதுசா போட்டிருக்காங்கன்னா சீட் கவர்ஸே ஒரு 15,000-18,000 ஒரு அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான சீட் கவர்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. கேரியர் எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுட் ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ரியர் பம்பர் போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு பிரைசிங் பார்த்தீங்க இது டேரக்ட் ஆர்சி ஓனர் வெஹிக்கிள் தாங்கண்ணா. கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. லாஸ்ட் டைம் வீடியோவில் அந்த ப்ரைஸ் தான் அப்டேட் பண்ணியிருந்தோம். ப்ரைசிங் வந்து வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ஜினோட குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஒரிஜினல் கிலோமீட்டரில் இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க 7 சீட்டர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வேற ஜைலோ பார்த்துட்டு ஜைலோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். மைலேஜ் பொறுத்த மட்டும் ஒரு லாங்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 to 13 கிடைக்குங்கண்ணா மைலேஜ். 7 சீட்டர் இன்னைக்கு எர்டிகா எடுத்தாங்கன்னா அதே எர்டிகா எடுத்தாங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு வண்டி இல்லைங்க. ஆமாம், தெளிவான வண்டி சொல்கிறேன். அதே மாதிரி இதுவும் தெளிவான வண்டி, எந்த குறையில்லாத வண்டி. கிலோமீட்டர் பிரச்சனை 1 லட்சம் கிலோமீட்டரில் ஜைலோலாம் வண்டியே பார்க்க முடியாது. எடுத்து 1 வருஷத்துல 2 லட்சம் ஓட்டின வண்டிலாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இது பெஸ்ட்டான வண்டி. ஓகேங்க. 5 லட்சம் கிலோமீட்டர் ஓடினாலும் நல்ல வண்டி தான். அதான் வச்சிருக்கணும். அடுத்து 2000 கலர் அருமையா இருக்கு. ரெனால்ட் லாஜிங்னா நமக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 7-8 வீடியோஸ்ல அப்டேட் பண்ணதுல வந்து எல்லா வீடியோலுமே லாஜி இருக்கும். லாஸ்ட் வீடியோலயே தான் லாஜி இல்லாம இருந்துச்சு. ஆமா, அதே மாதிரி இந்த வீடியோக்கு லாஜி கொண்டு வந்தாச்சு. 2017 மாடல் 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. 110 PS டீசல் காரு. RXL வேரியன்ட். வெறும் 80,000 தான் ஓடி இருக்குங்கண்ணா. வெறும் 80,000 தான். பாடி லைன் பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கும். அப்படியே அது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுதுண்ணே. கலர் சூப்பர் கலர்ண்ணா. நம்மளுக்கு இன்னும் வெளியே எடுத்து வீடியோ காட்டணும்னா ஷைனிங் இன்னும் ஃபுல்லா நல்லா நீட்டா தெரியுமா இருக்கும். இன்டீரியர் சீட் கவர்ஸ், நூடுல்ஸ் மேட்டு, ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஏர் பேக் வந்துடும். யோசிக்கிறவங்க இந்த வண்டி ரெஃபர் பண்ணலாம். இன்னைக்கு தாராளமா இன்னைக்கு ஒரு 17 எர்டிகா டீசல் எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் 7 லட்ச ரூபா 7.5 லட்ச ரூபாய்க்கு வண்டி எடுக்கும். சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்தாலுமே 17 டீசல் அதான் அந்த ரேஞ்ச் வரும். நான் மினிமம் சொல்றேன்னா ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு வண்டி கிடைக்காது. அதே ஃபீச்சர்ஸ் எல்லா ஆப்ஷனோட இருக்கக்கூடிய வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 லட்ச ரூபாய் கேட்குறோம்னா பிரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது. 17 மாடல்னா டஸ்ட் இன்னைக்கு அந்த ரேட்டு கிடைக்காது. ஆமாம், 8 பேர் போகிற வண்டி, கம்ஃபர்டான வண்டி. 6 லட்ச ரூபா கேட்குறோம். ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க, வண்டி எடுத்துக்கலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 50 to 60% லோன் ஆப்ஷன் நம்மளால பண்ணி தர முடியும். ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி தரலாம். 110 PS பிக்கப் நல்லா இருக்கும், புல்லிங் நல்லா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதுல செவர்லெட்ல என்ஜாய் இதையும் கம்பேரிசன் பண்ணா செவர்லெட் என்ஜாய் இதையும் கம்பேரிசன் பண்ணக்கூடாது. அது வேற. இதையும் எர்டிகாவும் கம்பேர் பண்ணலாம். ஏன்னா மெக்கானிக் கிட்டே என்ன சொல்றாங்கன்னா சூப்பரான இன்ஜின், சூப்பரான காரு மார்க்கெட்ல அண்டர் கார் ஆச்சு. ஆனா உங்களுக்கு கம்மியா கிடைக்குது இல்ல, தாராளமா எடுங்க அப்படிங்கிறாங்க. அதான் எர்டிகா ப்ரிஃபர் பண்றவங்க எந்த வண்டியுமே எடுக்க முடியாது. எர்டிகா இன்னைக்கு அதே 12 எர்டிகா இன்னைக்கு 5 லட்ச ரூபாய்க்கு கம்மி டீசல் கிடையாது. தெளிவான வண்டி நம்மளே விலை போட்டுருக்கோம்ல. அதுதான் வச்சுக்கோங்களேன். ஓகேண்ணே. ஓகே, பட்ஜெட்குள்ள ஒரு 7 சீட் ஒரு 6 lakhs பட்ஜெட்ல பாக்குறாங்கன்னா வண்டி நல்ல வண்டி.
திரும்பவும் அதான் சொல்கிறேன், எல்லாருமே ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள். பண்ணால் தான் வண்டி எப்படி இருக்குது, சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வண்டி இருக்கான்னு தெரியும். உங்களோட சப்போர்ட் முழுமையாக கொடுங்க. பெஸ்ட்டான வண்டி நான் எடுத்துறேன். நான் அடுத்து திரும்ப ஒரு ஜைலோ தான். இது லாஸ்ட் வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த ரெண்டு ஜைலோவுமே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஆனால் ரெண்டுமே குவாலிட்டியான காருங்க. ஆமாங்கண்ணா. இதெல்லாம் மைலேஜ் ரேஞ்ச் கிடைக்கக்கூடிய கார்ல இது கொஞ்சம் மைலேஜ் வரும். அதை விட இது ஒரு 2 கிலோமீட்டர் சேர்த்து மைலேஜ். D4 இன்ஜின், DI இன்ஜின் சொல்லுவாங்க. அது வந்து ஈகிள் இன்ஜின், இது வந்து DI இன்ஜின் வச்சுக்கோங்க. அது டாப் அண்ட் வேரியன்ட், இது மிட் வேரியன்ட். மிடில் வேரியன்ட். சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. 140 ஓடி இருக்கு, 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுவும் பாருங்க ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட், பாடி லைன் செம்ம ஒரிஜினாலிட்டிண்ணா. இதுவும் அதே மாதிரி பாருங்க, ஹிஞ்சஸ்ல இருந்து டோர்ல இருந்து OE ஸ்டிக்கர் முதற்கொண்டு அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இதுக்கும் ஃபினான்ஸ் தான் ப்ராப்ளம். ஆமாண்ணா. அப்போ இதெல்லாம் வந்து ரெடி கேஷோட வந்தாங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ குறைச்சி பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி தரலாம். இதுவுமே சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15,000-18,000 ரேஞ்ச் வருங்க. அந்த அளவுக்கு ப்ரீமியமாக தான் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு. நான் எந்த செலவும் கிடையாதுண்ணா. அடித்து சொல்லியே கொடுக்கலாம். ₹1 செலவு இல்லை. எடுத்துகிட்டு போய் ₹20-30 பெரிய வண்டி ஒரு சர்வீஸ் விட்டால் கூட இன்னைக்கு ₹20,000 செலவாயிடும். தாராளமாக வரும்னா ஒரு பிரேக் ஷூ, பிரேக் பேடு, பிரேக் சிலிண்டர் மாற்றினா அந்த பிரேக் சிலிண்டருக்குலாம் அதுக்கு ஒரு பிரேக் சிலிண்டர் ₹2,000-3,000 வரும். அந்த வேலை கூட கிடையாது. வண்டி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. மைலேஜ் பொறுத்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்கு ஒரு 11 கிடைக்குங்கண்ணா, 11-12 கிடைக்கும். லாங்கு 14 வரைக்கும் கிடைக்குங்க ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணாங்க அப்படின்னா. இந்த வண்டிக்கும் அதே 5.5 lakhs தானே கேட்குறோம், 5 லட்ச ரூபா கேட்குறோம். நேரில் வந்து வண்டி பாருங்கள். ரெடி கேஷோட வந்தால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அனுசரிச்சு வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரைஸிங் வாங்கி தரலாம்னு வச்சுக்கோங்களேண்ணா. ஓகே. 2 சைலோ இருக்குது. ரெண்டுமே ஃபஸ்ட் கிளாஸான வண்டி. ரஸ்டிங் எங்கேயுமே இல்லை, ஒரு சின்ன துரு கூட இருக்காது. அந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இன்ஜினோட சவுண்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ஆயில் ஸ்பில்லேஜ், ஸ்மோக்கு, எந்த நாய்ஸும் இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்க அடுத்து ஒரு சின்ன கார். ஆமாம், Hyundai Eon 2013 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. இதுவுமே லாஸ்ட் டைம் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். ஆமாங்கண்ணா. ஓகேண்ணே. வெறும் 33,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. டீலைட் ப்ளஸ் வேரியன்ட்டுங்கண்ணா. ரொம்ப கிலோமீட்டர் கம்மியாக ஓடுது. நிறைய பேர் சிட்டி வாங்கி வீட்டில் போட்டு பண்ணிட்டு அப்படியே வச்சுற மாதிரி தான். இதுவுமே சர்வீஸ் இருக்குண்ணா, ரெக்கார்ட் இருக்க வண்டி தான். 33,000 கிலோமீட்டருமே சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு. டயர்ஸ்னாலும் செகண்ட் செட் டயர் போட்டிருக்காங்க. ஒரு 80-85% டயர் கண்டிஷனில் இருக்குது. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.25 லட்ச ரூபா கேட்குறோங்கண்ணா. ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு இல்லை, அதில் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். வண்டி வேணுன்றவங்க ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கண்ணா, வண்டி எடுத்துக்கலாம். ஒரு ஃபேமிலிக்கு ஓட்டி பழகிறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆல்டோ 2010 2 லட்ச ரூபாய்க்கு கீழே தெளிவான வண்டி கிடையாது. அப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா Eon நல்லா பெஸ்ட்டான வண்டி, கிலோமீட்டர் ஓடாத வண்டி, இன்ஜின் ஒரிஜினாலிட்டி அப்படியே சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் ஓட்டி பழகிறதுக்கு 50,000-60,000 கார் எடுப்பாங்க. அதை எடுத்து அப்புறம் அவங்களோட தான் வச்சுக்கணும். ஆமாங்க. இதெல்லாம் 2 லட்ச ரூபா, 2.5 லட்சம் மேக்ஸிமம் 2 ரூபாய்க்கு அதை ஒட்டி வியாபாரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4-5 வருஷம் கம்முன்னு இருக்குங்க, பிரச்சனை இல்லை. அவங்க ஓட்டி பழகிட்டாலுமே திருப்பி உங்கள்கிட்டயே கொடுத்தா ஓரளவுக்கு ரீசேல் வேல்யூ ஒரு ரீசனபிளான ஒரு ரேட்டுக்கு வித்து கொடுத்து. கண்டிப்பா. இன்னொன்னுனா 50,000க்கு எடுத்து செலவு இருக்கு இல்லைங்களா? செலவு இருக்குல்ல, தள்ளிக்கு தான் தெரியும். ஓட்டி பழக மாட்டாங்க, தள்ளி பழக வேண்டியது. ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேர் சொல்லுவேன், ஓகே 2 to 2.5 வச்சுக்கோங்க. ஓட்டி பழகுற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து ஓட்டுங்க, பழகுங்க, திருப்பி கொண்டு கொடுங்க. ஒரு பெரிய வண்டி ஈஸியா கொடுத்துக்கலாம், இல்ல வித்தும் கொடுப்பாங்க. கண்டிப்பா. இது ஏன்னா சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. இப்போ 2 ஓனர்ல இருந்து கன்வெர்ட் ஆனா கூட 3 ஓனர்னு யோசிப்பாங்க. சிங்கிள் ஓனர் ஏன்னா மார்க்கெட்ல கொடுக்கறது வந்து 1 ஓனர் 2 ஓனர் ஈஸியா சேல் பண்ணிடலாம். 3 ஓனர் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். வண்டி நல்லா இருந்துச்சுன்னா அதுவுமே எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 வண்டிக்கு பக்கம் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். செகண்ட் வண்டிலையும் ஒரு 15 வண்டிக்கு பக்கம் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். ஓகேண்ணே. என்னன்னா திரும்ப சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை கேட்டுக்கிறது ஒன்று தானே, எல்லாருமே ஷோரூம் வந்து நேரில் விசிட் பண்ணுங்கள், வண்டியோட குவாலிட்டி செக் பண்ணுங்கள். மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கலாம். எடுக்கிற வண்டிக்கு சர்வீஸ் ரெக்கார்டு இருக்க வண்டி எல்லாத்துக்குமே நான் சர்வீஸ் ரெக்கார்ட் PDF ப்ரொவைட் பண்ணிடுறேன், நம்பி எடுத்துகிட்டு போகலாம். அதே 15 மாடல் 2015 மாடல் மேலே இருக்க வண்டி எல்லாத்துக்குமே உங்களுக்கு வாரண்டி வேணும் அப்படின்னா இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் என்னால் வாரண்டி ப்ரொவைட் பண்ணி தர முடியும். 6 months வாரண்டி ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள், வண்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டான அப்டேட்ஸ்க்கு அப்பப்போ வெற்றிச்சூட சேனல்ல நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பாருங்க. உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. உங்களோட சப்போர்ட் முழுமையா வேணும். தேங்க்யூ. ஓகேங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்டேட் போட்டு. இந்த டைம் உங்களுக்காக நல்ல ஸ்பெஷலான கார்களுடைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ கார்கள் எதுவும் வேணும்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்க. இங்கே என்ன கார் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு பெரிய லைக் பண்ணி எங்களுடைய இந்த சின்ன வீடியோக்கு என்கரேஜ் பண்ணுங்க. இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஓகே.